அடுத்து வக்ஃப் பை யூசர். ஒரு வக்ஃபு சொத்து இருக்கா, இப்போ 6 மாதம் அளவுகோல், இந்த 6 மாதத்துக்குள்ளே டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்போ உள்ளதை உச்சநீதிமன்றம் இன்றைக்கி அதற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டே வக்ஃப் பை யூசர் தான். முஸ்லீம்கள் கேட்குறன்றீங்களே, இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்கிறார்கள், வக்ஃபு சொத்துகளுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் கேட்குறீங்களா, அது எப்படி சாத்தியப்படும்? வெள்ளைக்காரன் காலத்தில் தானேப்பா டாக்குமெண்ட் சிஸ்டம் வந்தது. பள்ளிவாசல்கள் 300 வருடங்களாக 400 வருடங்களாக 500 வருடங்களாக இருக்கிறது. கேரளாவில் 1400 ஆண்டுகளாக சேரமான் பெருமான் கட்டிய அந்த பள்ளிவாசல் இப்பொழுது இருக்கிறது. காயல்பட்டினத்தில் 1000 வருஷம் பள்ளிவாசல் இருக்கிறது. இதற்கு எங்கே இருக்கும் வக்ஃப் பை யூசர்? எங்கே இருக்குது டாக்குமெண்ட்? இதுக்கு இதெல்லாம் நீ சமர்ப்பிக்கணும்னு சொல்லி கேட்குறீங்களே, இதெல்லாம் முறையா என்று சொல்லி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்குறாங்க. இந்த சட்டம் முஸ்லீம்களுக்கு மட்டுமானதா, எல்லாருக்குமானதா? எல்லாருக்கும் போடு நியாயம். இருக்கக்கூடிய எல்லா கோயில் குளம் எல்லாம் இருக்கக்கூடிய வணக்க வழிபாட்டு தலம் எல்லாவற்றுக்கும் போடு. 300 வருஷம் 400 வருஷமாக இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் போடு. இதை போட முடியுமா?